புனித ஜான் மரிய வியானி அவர்கள் குருக்களை பற்றி பல விடயங்களை பேசியிருக்கிறார். குருக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினாலே எங்களுக்கு கற்பித்தார். அதில் எனக்கு பிடித்த ஒரு வரவிலக்கணம் என்னவென்றால், a priest must be like a lamp burning beside the tabernacle, burning bright, always consumed. அதாவது ஒரு குருவானவர் எப்படி ஆனவர் என்றால், நற்கருணை பேழைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு விளக்கை போன்றவர். எப்பொழுதும் பிரகாசித்து எரிய வேண்டியவர், எப்பொழுதும் தன்னையே தற்கொடையாக அளிக்க வேண்டியவர். ஆகவேதான் குருத்துவத்தில் அவர் எனக்கு படிப்பிக்கின்ற முதலாவது விடயம், ஒரு குருவானவர் நற்கருணைக்கு அருகிலே இருக்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றார். ஆகவேதான் புனித ஜான் மரிய வியானி பல மணித்தியாலங்களை நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அவர் செலவழித்தார். ஆகவே குருவானவருடைய செவ வாழ்வு மிக மிக முக்கியமானது என்பதை இந்த வரவிலக்கணம் முதலாவதாக எனக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, ஆல்வேஸ் பர்னிங் பிரைட். எப்பொழுதும் ஒரு குருவானவருடைய வாழ்வு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். மோயிசனுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது, அவர் ஒவ்வொரு முறையும் சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே போகிற பொழுது, அந்த சந்திப்பு கூடாரத்தில் இறைவனை சந்தித்து விட்டு வெளியிலே வருகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அதே போலதான் ஒவ்வொரு குருவும் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அவருடைய முகம் பிரகாசித்து எரிய வேண்டும். ஆகவே இரண்டாவதாக, ஒரு குருவினுடைய வாழ்வு மிக பெரும் ஒளியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், ஆல்வேஸ் கன்சியூம்டு. அதாவது தண்ணியே கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த விளக்கு நற்கருணைக்கு அருகிலே இருந்து எப்பொழுதும் தண்ணியே கொடுத்து கொண்டிருப்பது போல, தற்கொலையாக கொடுத்து கொண்டிருப்பது போல, தாரை வாத்து கொடுத்து கொண்டிருப்பது போல ஒரு குருவினுடைய வாழ்வும் மற்றவர்களுக்கு தன்னை கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அவருடைய நேரமாக இருக்கலாம், அவருடைய சௌகரியமாக இருக்கலாம், அவருடைய திறமைகளாக இருக்கலாம், ஆற்றல்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒருவராக குரு இருக்க வேண்டும். அவருடைய புனித மரிய ஜான் வியானுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு முற்றுமுழுதாக கொடுத்தார். 12 மணி தொடக்கம் 16 மணி வரை அவர் பாவசங்க தொட்டியிலே இருந்து அவர்களுடைய வாழ்வை கொடுத்தார் என்றால், நேரத்தை கொடுத்தார் என்றால், he was always consumed. ஆகவே இந்த நாளிலே அவர் எனக்கு தருகின்ற வரவிலக்கணம், எனக்கு பிடித்த வரவிலக்கணம், என்னுடைய குருத்துவ வாழ்வை உருவாக்கிய வரவிலக்கணம், a priest must be like a lamp burning beside the tabernacle, always burning bright, always consumed. ஒரு குருவானவர் நற்கருணை கருகிலே இருக்கின்ற ஒரு விளக்கை போன்றவர், எப்பொழுதும் தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக கொடுக்க வேண்டியவர். ஆகவே இவ்வாறான ஒரு குருத்துவத்தை எங்களுடைய மறை மாவட்டங்களிலே குருக்கள் வாழ வேண்டும், குருக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் குருக்களுக்காக செபிப்போமாக.